ஒரு நாள் ஒரு விவசாயி தன் தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகளை பறித்து மூட்டை கட்டி மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டு நகரத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாராம். அப்போ சாலையோட திருப்பத்தில் வண்டியோட ஒரு சக்கரம் பள்ளத்தில் மாட்டி வண்டி சாஞ்சிருச்சான். உடனே விவசாயி, கடவுளே, இது என்ன சோதனை, எனக்கு எப்படியாவது உதவி செய் அப்படின்னு மனம் உருக வேண்டுனானா. கடவுள் உதவிக்கு வரவே இல்லையா. ரெண்டாவது முறை மூணாவது முறைன்னு வேண்டிக்கிட்டே இருந்தானா. அப்பவும் கடவுள் வரவே இல்லையா. கடைசியில் பள்ளத்தில் மாட்டிட்டு இருந்த சக்கரத்தை தானா தூக்கி சாலையில் நகர்த்தி வைக்க முயற்சி பண்ணானா. என்ன ஆச்சரியம், ரொம்ப சுலபமாகவே சக்கரத்தை பள்ளத்திலேருந்து எடுத்து சாலையில் நிறுத்தினானா. அப்போதான் அவனுக்கு தான் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு வழிபோக்கன் சக்கரத்தை தூக்குறதுக்கு உதவி செஞ்சது தெரிஞ்சுதான். உடனே விவசாயி அந்த மனுஷன்கிட்ட, ரொம்ப நன்றிங்க, கடவுள் செய்யாத உதவியை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த மனுஷன், கடவுளே உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டிக்கிட்டு உக்காந்துருந்தா கடவுள் எப்படி உதவி செய்வார்? நீங்கள் முயற்சி செஞ்சாதான் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார். அதுக்கு நீங்கள் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புனாராம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சி கடையிலிருந்து ஒரு எலும்பு துண்டை திருடிச்சான். அந்த எலும்பு துண்டை தன்னோட வாயில கவ்விக்கிட்டு அதோட இருப்பிடத்தை நோக்கி புறப்பட்டுச்சான். போகிற வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாய்கிட்ட எலும்பு துண்டை தர சொல்லி கேட்டுச்சிங்களா. அதுக்கு அந்த நாய், இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், இதை முழுசா நான் மட்டுமே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போக ஆரம்பிச்சுதான். போகிற வழியில் ஒரு பாலம் இருந்துச்சான். நாய் பாலத்தை கடக்கும்போது கீழே தண்ணீரை பார்த்துச்சான். அந்த தண்ணீரில் அதோட உருவம் தெரிஞ்சுதான். தண்ணீரில் தெரிஞ்ச அது உருவத்தோட வாயிலையும் எலும்பு துண்டு இருந்துச்சான். அதை பார்த்த நாய், இந்த நாய்கிட்டையும் ஒரு எலும்பு துண்டு இருக்கு, அதை எப்படியாவது நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிதான். நாய் உடனே பலமாக குலைச்சிக்கிட்டே தண்ணீரில் தெரிஞ்ச நாய் மேலே பாஞ்சுதான். அதனால் அதோட வாயில இருந்த எலும்பு துண்டும் தண்ணீரில் விழுந்துச்சான். தண்ணீரில் விழுந்த அப்புறம்தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிஞ்சுதான், தண்ணீரில் தெரிஞ்சது நம்மளோட பிம்பம்தான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் தண்ணீரில் தத்தளிச்ச நாய் கஷ்டப்பட்டு உயிரை காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படின்னு கரையேற வேண்டியதாக போச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க பழகிக்கணும். பேராசைப்பட்டா இப்படி தான் நடக்கும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.